ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் டூ சம் ஆஃப் டூ இட்ஸ் ரூட்டு வேனிஷ். ஸோ வேனிஷ்னால் இங்கே என்னென்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். ரெண்டு ரூட்டோட ஆன்சர் என்ன? ஜீரோ. ஸோ எப்போ நமக்கு ரெண்டு ரூட்டோட ஆன்சர் ஜீரோ வரும்னா, இப்போ ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கினா இன்னொரு ரூட் என்ன மைனஸ் ஆல்ஃபா. இதை ஆட் பண்ணால் ஆல்ஃபா ஆட் தான் பண்ண சம். ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது? எனக்கு ஜீரோ. ஸோ ஸோ அப்படி இருந்தால் கியூபிக் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் கண்டுபிடிங்க. கியூபிக் ஈக்குவேஷன்னா எத்தனை ரூட் இருக்கும்? நமக்கு 3 ரூட் இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு கன்சிடர் பண்ணிடலாமா? சரி, தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துடலாம். ஸோ ஒரு முப்படி சமன்பாடு பல்லுறுப்புக்கோவை. ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. அந்த சமன்பாட்டில் மூலங்கள் இரண்டின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்குமா? 0 எனில் சமன்பாட்டின் தீர்வு காணுங்க. அப்போது ஒரு மூலம் மொத்தம் எத்தனை இருக்குது? நமக்கு 3 இருக்குது. அப்போ எத்தனை மூலங்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? 3. ஸோ அதில் 2 என்ன கொடுத்துட்டாங்க? 2 ஆட் பண்ணால் 0 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ சம்குள்ளே போகலாம். வாட் இஸ் த கிவன் ஈக்குவேஷன்? ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிவன் 2x² மைனஸ் x² மைனஸ் 18x ப்ளஸ் 9 = 0. ஓகேங்களா? சரி, கியூப். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம், பொது வடிவம். என்னது? பொது வடிவம். இங்கிலீஷில் ஜென்ரல் ஃபார்ம் என்ன இருக்குது நமக்கு? ax³ ப்ளஸ் bx² ப்ளஸ் cx ப்ளஸ் d = 0. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள்? ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். ஏன்றத்தில் என்ன இருக்குது? 2. பீன்றத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? பட் ஆனால் என்ன இருக்கும்? 1 -1 சிம்பிள் பார்த்துக்கோங்க. சீன்றத்தில் என்ன இருக்குது நமக்கு? -18, d 9. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கியூபிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 3.2ல் அண்ட் 3.3ல் பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன், அதாவது முப்படி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னவாக இருக்கும்னு பார்த்தா, x³ மைனஸ் சம் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = 0. ஸோ இதுதான் அதோடைய பொது வடிவம். ஸோ நம்ம ஒரு சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல். ஓகேங்களா? ஸோ கிவன் ரூட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 3 ரூட் இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? 3 ரூட் இருக்கணும். அதில் 2 ரூட் ஆட் பண்ணால் வேனிஷ். ஸோ அப்போ என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? நம்ம 2 ரூட் ஆட் பண்ணும்போது வேனிஷ் ஆகுது. சரி, ஓகே. அப்போது ஆல்ஃபா, இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும்? மைனஸ் ஆல்ஃபா, இன்னொரு ரூட் ஜஸ்ட் நம்ம பீட்டானே கன்சிடர் பண்ணிவிடுங்க. மொத்தம் 3 ரூட் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, சம் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல். சம் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 3 ரூட், அதை ஆட் பண்ணுங்கள். சம் ஆஃப் த ரூட் ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன? -b/a. 3 ரூட் ஆட் பண்ணலாமா? ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் b என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -1. a என்ன? 2. இப்போ என்ன வரும்? மைனஸ் ஆஃப் -1/2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2. ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் கேன்சலுங்களா? அப்போ பீட்டாவோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சாச்சு? 1/2. ஸோ செகண்ட் கேட்டகரியில் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், மூலங்களின் பெருக்கல். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், மூலங்களின் பெருக்கல். ஃபார்முலா என்ன வரும்? d/2 மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ d என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள்? 9. ஓகே, 9/2. ஸோ என்ன வரப்போகுது? 9/2. ஓகே, ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 3 ரூட் இருக்குங்களா? ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு பீட்டா. சரி, ஓகேங்களா? இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா = -9/2. ஜென்ரலாக மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுங்களா? ஆல்ரெடி நம்ம பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ? 1/2. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1/2 = 9/2. ஓகேங்களா? ஸோ இந்த 1/2 மல்டிபிள் இருக்குது. அப்படிக்கா போச்சுன்னா இட் பிகம்ஸ் அ டிவிஷன். இல்லை சார், எனக்கு டைரெக்டாகவே தெரியும், டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும் அப்படின்னாலுமே கேன்சல் பண்ணிடலாம். சரி, ஓகேங்களா? ஸ்கொயர் அந்த பக்கமாக போச்சுன்னா ரூட். அப்போ ஆல்ஃபா = என்ன வரும்? √9. ஓகேங்களா? ஸோ 9 எப்படி பிரிக்கலாம்?
3 இன்ட்டு 3. ஸோ ஒரு 3 வெளியே தரலாமா? எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ரூட்டை பொறுத்த வரைக்குமே அதுலேருந்து ஆன்சர் வெளியே வருது அப்படின்ற பட்சத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்க போகிறோம். தேர்ஃபோர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மூலங்கள் தானே கேட்டிருக்காங்க. த ரூட்ஸ் ஆர். ஸோ என்ன வரும்? ஆல்ஃபா கமா மைனஸ் ஆல்ஃபா கமா பீட்டா. ஆல்ஃபா என்ன இருக்குது? 3 மைனஸ் 3. பீட்டா என்ன கண்டுபிடிச்சோம்? 1/2. ஓகேங்களா? ஸோ இதிலே 2 இருக்கும். மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 3 போட்டாலுமே இதே ஆன்சர் தான் ரிப்பீட்டில் மாற்றி வரப்போகுது. இது இங்கே மாறிடும். ஸோ அப்போது மூலங்கள் என்ன நமக்கு? முப்படி பல்லுறுப்புக்கோவையோட மூலங்கள் என்ன? 3 மைனஸ் 3 1/2. அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ, பாய்.